நாளிலே தம்முடைய வார்த்தையின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட போகிறார். இருதயங்களை ஒருநிலைப்படுத்தி அவர் எனக்கு என்ன பேசுகிறார் அப்படின்ற வாஞ்சையோடையும், அந்த வார்த்தைகள் கர்த்தருடையது தான், அவர்தான் பேசுகிறார் என்கிற நம்பிக்கையோடையும் அந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஆமென். ஒரு வசனத்தை எடுத்து வாசியுங்கள். பிரசங்கி புத்தகத்தினுடைய 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கி புத்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை எடுத்தவங்க யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி தெளிவாக வாசிங்க. 7:3. நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். அல்லேலூயா. இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமானதாக என்னுடைய கண்களுக்கு தெரிந்தது. வேதத்தை வாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை படித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளில் ஏதோ ஒரு உள்ளடக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறதாக நான் உணர்ந்தேன். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பித்தேன். அப்போ சில காரியத்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அந்த விஷயத்தை இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஆமென். இந்த வார்த்தை ரொம்ப ஆழமானது. இதை நான் எப்படி புரிந்து கொண்டேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம பட்ட சந்தோஷத்தை விட நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவித்த வருத்தங்களும் துக்கங்களும் தான் நமக்கு அநேக பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில நாம் அனுபவித்த சந்தோஷங்கள் நமக்கு வாழ்க்கைக்குரிய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்ததோ இல்லையோ, நாம் கடந்து வந்த துக்கமான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாழ்க்கையினுடைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இந்த வசனம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு தெளிவா பிரசங்கி எழுதியிருக்காங்க பாருங்க. நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நல்லது. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷப்படுற காரியங்களை விட நம்ம வாழ்க்கையில் நடந்த துக்கமான காரியங்கள் நடந்தது நமக்கு நல்லதுன்னு சொல்றார். ஆமென். நான் எப்பவுமே என்னுடைய பிரசங்க நேரத்திலையும் சரி, நெருக்கமானவர்களோடு சில விஷயங்களை பேசி கொண்டு இருக்கும் பொழுதும் சரி, இந்த வார்த்தைகளை நான் சொல்லுவேன். என்ன வார்த்தை அப்படின்னா, நம்மை உயர்த்தி பேசினவர்கள், நம்மை பாராட்டினவங்க, நம்மை பார்த்து வாழ்கன்னு சொன்னவங்க, இவங்க எல்லாராலையும் நம்ம கற்றுக்கொண்ட பாடத்தை விட நம்மை எதிர்த்தவர்கள், நம்மை துன்பப்படுத்தினவர்கள், நமக்கு விரோதமாக எழும்பினவர்கள், நம்மை தூஷித்தவர்கள், அவர்கள் மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் அதிகம். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்ட கூட, அந்த ஒரு நல்ல வீட்டை கட்டி முடிக்கணும், நல்ல வீட்டில் குடியிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட, அந்த ஆசையில கூட யார் முன்வரிசையில் வந்து நிற்பாங்க தெரியுமா? யாரு? பரவாயில்ல, குடிசை வீட்டில் இருந்தாலும் நீ நல்லா இருக்கிற, பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்றவங்க காரணமா இருக்க மாட்டாங்க. 4 பிள்ளைங்க சம்பாதிக்குது, 1000 ரூபாய் 2000 ரூபாய் புடவை வாங்கி கட்ட தெரியுது, வெளியில போனா மினுமின்னு மினுக்கிக்கிட்டு போக தெரியுது, ஒரு வீடை கட்ட தெரியுதா பத்தியா அப்படின்னு நம்ம பார்த்து காரி துப்புனாங்க பாருங்க. அங்க வந்த ரோசம் தான் ஒரு வீட்டை கட்டி முடிக்கணும்ன்ற ஆசை நமக்குள்ள உருவாச்சு. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், இவங்க என்ன தப்பா பேசிட்டாங்க, இவங்க கடினமான வார்த்தைகளை உபயோகிச்சு என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. துக்கப்பட்டு ஒரு மூலையில உட்கார்றமே, அந்த துக்கப்பட்ட அந்த நேரத்துல, கண்ணீர் வடிச்ச அந்த நேரத்துல, கவலையாயிருந்த அந்த நேரத்துல ஒரு யோசனை நமக்கு வரும் பாருங்க. என்ன யோசனைன்னா, நான் ஏன் துக்கமா உட்காரணும், நான் ஏன் கவலையோட உட்காரணும், நான் ஏன் கண்ணீரோட உட்காரணும், என்னாலே வாழ முடியும், என்னால சம்பாதிக்க முடியும்,
என்னால என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், என்னால படிக்க முடியும், என்னால வேலைக்கு போக முடியும்னு எப்ப தெரியுமா நம்ம சில முடிவுகளை எடுத்திருப்போம்? நம்ம நகைக்கும் பொழுது எடுத்திருக்க மாட்டோம், நம்ம துக்கிக்கும் பொழுது நம்ம எடுத்திருப்போம். அதை தான் பிரசங்கி சொல்றாரு, நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். அடுத்த வார்த்தையை சொல்லுங்க, முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஆமென். அந்த தெளிவான முடிவு நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது எடுத்திருக்க மாட்டோம். கூனி குறுகி கலங்கி ஒரு மூலையில உட்காரும் பொழுதுதான் ஒரு தெளிவான முடிவை எடுத்து அடுத்த படியை நோக்கி நம்ம நகர்ந்திருப்போம். எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்கு வந்திருக்கிறீங்க? இந்த அனுபவத்தில் எத்தனை பேர் பயணம் பண்ணி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற வழியே இல்லாத பொழுதுதான் நம்ம ஒரு வழியை உருவாக்குவோம். நமக்கு நிறைய வழிகள் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு வழியில போவோம். எந்த வழியுமே இல்லை, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? திருத்தணம் முழிக்கிறீங்களா? காலையில எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம், எந்த வழியுமே இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படியும் அங்கிருந்து வெளியில வந்துதா ஆகணும். என்ன பண்ணுவோம்? நாம ஒரு வழியை உருவாக்கிட்டு வெளியில ஒரு 4 வழி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வழியில எங்கேயாவது இங்க போயிட்டு மாட்டிக்கும். அதுதான் நமக்கு வழியே இல்லாத ஒரு துக்கப்படக்கூடிய, கவலை அடையக்கூடிய அந்த நேரங்கள்ல தான் நம்முடைய வாழ்க்கைக்கான பாடமே நமக்கு கண்களில் தெரிகிறது. அங்கதான் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம், அங்கதான் சில முடிவுகள் எடுக்கிறோம், அங்கதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமாவே வாழ்க்கையை நடத்துறவங்க ஆண்டவரை நேசிக்கிறத விட கவலையிலையும் கண்ணீரிலையும் வேதனையிலையும் கடந்து வந்தவங்க ஆண்டவரை நேசிப்பாங்க. பாருங்க, இந்த நேசத்துக்கும் அந்த நேசத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். ஆமென். கண்ணீரின் பாதையில நடந்து வந்தவன், வேதனையை அனுபவிச்சு காயங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சவங்க கண்ணை மூடி ஆண்டவரை நினைச்சாலே அவங்க கண்ணில் தண்ணி கொட்டும். ஒரு பாடலை பாடினாலே, ஒரு பாடலுடைய 2வது வரிகளை பாடும் பொழுதே அவங்க இருதயம் நன்றியால நிரம்பும். யாருக்கிட்டையாவது ஆண்டவர் செய்த நன்மைகளை சொன்னாங்கன்னா அங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இவங்க அப்படியே கண் கலங்கி சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் நான் இருந்தேன், இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என்னை வழி நடத்துறாருன்னு அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுதே அந்த வார்த்தையில் இருக்கிற உண்மை, அந்த உணர்வு நம்முடைய கண்களை கலங்க பண்ணும். இதெல்லாம் ஒரு விதமான அன்பு. இதெல்லாம் யாருக்கு தெரியுமா இருக்கும்? எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு நகைப்புல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. துக்க முகத்தோட உட்கார்ந்துட்டு இருந்தோம் பாருங்க, நமக்கு தான் இதெல்லாம் என்னன்றது தெரியும். ஆமென். ஆகையால தான் பிரசங்கி சொல்லுவாரு, என்னவா அந்த வாசனத்தை மறுபடியும் வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. ஒரே நிமிஷம் இருங்களேன். இதுதான் எல்லாரும் சேர்ந்தா? எல்லாரும் பைபிளை பிரிங்க. பைபிளை பிரிச்சிட்டீங்களா? அதுல 7வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. பிரசங்கி 3வது வசனத்தை நான் ஆரம்பிக்கிறேன், என்னோட கூட சேர்ந்து ஆரம்பிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஆமென். எத்தனை பேர் இப்ப சொல்லுவீங்க, எனக்கு கஷ்டம் வந்தது நல்லது? இந்த ஆமீன்ல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கியிருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வந்து மனசு வந்தோம் வராமையும் சொல்ற மாதிரி இருக்குது. நான் கஷ்டப்பட்டது நல்லது அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்க? சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஆமென். சொல்லுங்க, நான் கஷ்டப்பட்டது நல்லது, அதனால உங்க அன்பு என்னன்றதை நான் உணர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. நான் கஷ்டப்பட்டது நல்லது, நான் வேதனை அனுபவிச்சு நல்லது, அதனால நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கண்ணீர் வடிச்சது நல்லது, கடினமான பாதையில நான் வழி நடந்து வந்தது நல்லது, அதனால என் வாழ்க்கைக்குரிய பாடத்தை நான் கற்றுக்கொண்ட ஆண்டவரே, அந்த அனுபவத்துல என்ன நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றின்னு யாரெல்லாம் சொல்ல விரும்புறீங்க? அப்படியே கண்ணை மூடி கையை மேல தூக்கி சொல்லுங்க, ஏசப்பா. எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளுங்க. நான் சொல்ற வார்த்தையை திரும்பி சொல்லுங்க, ஏசப்பா, நான் கடந்து வந்த பாதைகள் கடினமானது தான், கண்ணீர் நிறைந்தது தான், முட்கள் நிறைந்தது தான், நான் காயப்பட்டன் தான்,
அந்த அனுபவத்தில் வந்ததுக்காக உமக்கு நன்றி. அதனால உம்முடைய அன்பை நான் உணர்ந்து கொண்டேன். அதனால என்னுடைய வாழ்க்கைக்குரிய பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென்.